ஹாய், இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம நார்மலாக 2 துணியை ஜாயின் பண்ணும்போது எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த துணிக்கு ஏற்றாப்புல அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. 3rd டைப்பு ஓவர்லாப்டு சீம். இப்போ நான் என்னென்னா 2 துணியை நான் ஜாயின் பண்ணுறேன். அந்த ஓரம் பிசு தெரியாமல் இருக்க மடித்து தைக்க விரும்புகிறேன். ஆனால் இங்கே பாருங்கள், நான் தையலுக்கு விட்டுருக்க துணியில் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போதே ஒரு துணி அதிகமாகவும் ஒரு துணி கம்மியாக வச்சும் ஜாயின் பண்ணேன். ஏன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி கொடுத்து நான் மடித்து தைக்க போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அது ஜீன்ஸு பேண்ட்டாக இருக்குது, இல்லை இந்த 2 துணி ஏற்கனவே இல்லை லைனிங்லாம் போட்டு கொஞ்சம் கனமான துணியாக இருக்குது. அதை நான் 2யும் ஜாயின் பண்ணும்போது அந்த இடம் நான் திரும்பி தைக்கிறேன் அப்படின்னா கனமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, உள்ளே மடித்து தைக்கிற துணியை கொஞ்சம் கம்மியாக மடித்து தைக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இது 4th டைப். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 துணியை ஜாயின் பண்ணிவிட்டு, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல 2 துணி ஒரே அளவாக மடித்து தைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து தைக்கிறேன்னு, அதையும் நீங்கள் லுங்கி ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதையும் வச்சுக்கலாம். ஓகேவா? 2 துணியை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே திருப்பிட்டு 2 பக்கம் ஒரே சைடில் மடித்து தைக்கிறது. ரொம்ப கனமாக இல்லை அந்த துணி அப்படின்னா இப்படி பண்ணலாம். இதுக்கு பேர் ஃப்ரெஞ்சு சீமுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து லாஸ்ட் டைப். இப்போ இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறது, நான் என்ன பண்ணேன்னா 2 துணியை ஜாயின் பண்ணிட்டு, இதை தான் நம்ம ஃப்ரெஞ்சு சீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உள்ளே இருக்க துணி இருக்குல்ல, அது கொஞ்சமாக வச்சுட்டு இந்த துணி எல்லாமே உள்ளே போகிற மாதிரி இப்படி பிடிச்சிட்டு நான் தைக்க போகிறேன். ஓகேவா? இது என்ன ஆகுனா, உள்ளே இந்த துணி அப்படியே தனியாக நிற்கும். இந்த மாதிரி நான் மடித்து தைக்காமல் நான் 2 துணி ப்ளவுஸ்லலாம் சைடு ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ இது தான் யூஸ் பண்ணுவோம். நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அடித்து உள்ளே திருப்பலாம், இல்லை ராங் சைட்லேயே கொஞ்சமாக உள்ளே அப்படி மடித்து விட்டும் தைச்சிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.